ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. நான் சொல்லாம மறைச்சிட்டோம். என்னால நிம்மதியா இருக்க முடியல. என்ன மகா, ஸ்கூல்ல ஏதாவது லவ்வா? இங்க பாரு, நான் எப்பவும் போல இருக்க மாட்டேன். அப்புறம் வில்லனா மாறிடுவேன். சி போங்க. எதையாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அடிப்பாவி, இதுல என்ன இருக்கு? ஏய், இங்க பாரு, எனக்கெல்லாம் ஒரு பொண்ணு ஸ்கூல் டைம்ல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியுமா? அவ பாக்குறதுக்கு எப்படி இருப்பா தெரியுமா? அப்படியே கும்முன்னு மல்லிகைப்பூ மாதிரி இருப்பா. மிஸ் பண்ணிட்டேனேன்னு இப்ப வரைக்கும் கவலையா இருக்கு. அவ பேரு கேத்ரின். அம்புட்டு அழகா துரு 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 துருன்னு இருப்பா, முட்டை கண்ணும் அதுவுமா. ச்சே, இப்ப எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ? ஏங்க என்னங்க சொல்றீங்க? ஸ்கூல்ல ஒரு பொண்ணு முன்னாடி அழுந்தீங்களா? முன்னாடி இல்லடி, பின்னாடி. அந்த கன்றாவியை தான் கேக்குறேன். என்னது கேத்ரின்? நாம கேத்ரின் ஏங்க சரியான ஆளுதான். இங்க பாருங்க. அப்போ நீங்க என்ன விரும்புறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை சுத்தி சுத்தி அலைஞ்சிருக்கீங்க, அப்படித்தானே? பொண்ணு தானே சுத்தி சுத்தி அலைவாங்க. உன்னை அப்பவே பாத்திருந்தா உன் பின்னாடியே சுத்தி சுத்தி அலைஞ்சிருப்பேன். உன்னை பாக்கல. அப்போ இன்னும் அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? ஏய் லூசு, அப்படிலாம் யாரும் இல்ல. எங்க டீச்சர் பேர் தான் கேத்ரின். போதுமா, வாய மூடு. இத போய் யாருக்கிட்டயாவது சொல்லிட்டு இருக்காத. எங்க அம்மாக்கு தெரிஞ்சா அம்புடுதான் உததான் விழும். ஏய், சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். நீ வேற பொண்ணு பின்னாடி அலைஞ்சா படிக்க முடியாது. அப்புறம் ரோட்ல தான் நிக்கணும். இப்போ அலைஞ்சதுனாலதான் வாழ்க்கை நல்லா இருக்கு. பின்ன என்னத்துக்கு என்ன வம்பு எடுக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு வேலையே இல்ல, போங்க. சரி சரி, ஓடாத. நீ என்ன சொல்ல வந்த அத சொல்லு. இல்லங்க, நேத்து நேத்து அத்தை என்னை கூப்பிட்டு பேசினாங்க. அதான் எனக்கு தெரியுமே. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? அப்ப நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருந்தேங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும். எங்க அம்மா என்ன சொல்லிருப்பாங்க? உன் தங்கச்சிட்ட டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்குன்னு சொல்லிருப்பாங்க. அப்படித்தானே? அது எப்படிங்க நேர்ல பார்த்த மாதிரி கரெக்டா சொல்றீங்க? அதான் நீ நேத்துல இருந்து விக்கி கிட்ட இருந்தியே, அப்பவே ஒரு ஞானோதயம் தான். என் பொண்டாட்டி ஏன் இப்படி விக்குறா பம்புறான்னு தெரியாமலா இருக்கேன். ஒருவேளை அம்மா கூப்பிட்டு பேசியிருக்கும்னு நினைச்சேன். நான் கெஸ் பண்ணது சரியா தானே இருக்கு. ஐயோ, எப்படிங்க அப்படியே நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க? ஆமா, இத நேர்ல வேற பாக்குறாங்களாக்கும். ஏய், எங்க அம்மா என்ன நினைக்கும், என்ன சொல்லும், எப்படி பேசும், எல்லாம் எங்க எல்லாருக்கும் அத்துப்படி. இங்க பாரு, இத்தனை வருஷமா இத தானே பாத்துக்கிட்டு இருக்கோம். முந்த நாள் உன் தங்கச்சி எங்க அம்மாவை ஏதாவது வம்பளந்திருப்பா. அதான் நீ சொன்னல, சோறு பொங்கு வையி அப்படி இப்படின்னு படுத்துனானு. உடனே எங்க அம்மா இவ நமக்கு சரிப்பட மாட்டா, அதனால மறுபடியும் சொத்தை நம்ம பேர்லயே வாங்கிடுவோம்னு பிளான் போட்டிருப்பாங்க. ஒரு யூகம் தான். அதான் சரியா இருக்குல்ல. எங்க அம்மாவை பத்தி எங்களுக்கு தெரியாதா? ஆனாலும் இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்போ என்ன பத்தியும் உங்களுக்கு தெரியுமாங்க? மகா, நீ என் உசுறு. உன் முகம் லேசா வாடினாலே ஏன் என்னன்னு தெரியாமலா இருக்கே. நீ என்கிட்ட மறைக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பன்னு எனக்கு தெரியாதா? அதான் நீயா சொல்லட்டும், ஒன்னும் கேட்க வேண்டான்னு அமைதியா இருந்தேன். சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் என்ன செய்யறது? அத்தை இப்படி சொன்ன உடனே என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. உங்ககிட்ட சொன்னா ஒத்துக்குவீங்களா மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. நான் அத்தை கிட்ட சரின்னு வேற சொல்லிட்டேன். அதான் என்னமோ மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல மகா, உன் தங்கச்சி கிட்ட டாக்குமெண்ட் கொடுத்து கையெழுத்து வாங்கி எங்க அம்மா கிட்டே கொடுத்துரு. நமக்கு எதுக்கு அவங்க சொத்து? தேங்க்ஸுங்க. நானும் அதை தான் அத்தை கிட்ட சொன்னேன் தெரியுமா. எதுக்கு அவங்க சொத்து? ஆனா என் தங்கச்சி தான் என்ன சொல்லுவானே தெரியல. நான் வேணும்னா அவகிட்ட பேசட்டா? இல்லங்க, நானே பேசிக்கிறேன். என்ன கவலையை விடு. சரி, என் தம்பிய ஹனிமூனுக்கு அனுப்புறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணாங்களா என்ன? ஆமாங்க, அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. உங்க தம்பிய ஹனிமூனுக்கு அனுப்பிட்டு அதுக்குள்ளேயும் பத்திரப்பதிவை முடிச்சிடணும்னு சொன்னாங்க. சரி சரி, என்னத்தையும் பண்ணிட்டு போறாங்க, நமக்கு எதுக்கு? ஆமா, நீ உன் பிளவுஸ் எல்லாம் டைட் ஆயிட்டு வேற சாரி எடுக்கணும், பிளவுஸ் தைக்க கொடுக்கணும்னு சொன்னியே. இன்னைக்கு நான் ஃப்ரீ தான், போவோமா? சரிங்க, ருக்கு வரட்டும். நான் அவகிட்ட பேசிட்டு உடனே வரேங்க. சரி மகா, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத, சரியா? தேங்க்ஸ்ங்க. என்னை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. எம்பிட்டு பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா. சும்மா தேவையில்லாம பயப்படாத மகா, உனக்கு நான் இருக்கேன். நீ ஏன் கவலைப்படுற? என் பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்க எனக்கு தெரியாதா? ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூ சோ மச் மகா. நான் போய் குளிச்சுட்டு வரேன், நீ அப்படியே இரு.
உன் தங்கச்சி வந்தானா பேசி முடிச்சிரு, சரியா? சரிங்க. ச்சே, இவர்கிட்ட நேத்தே சொல்லியிருந்திருக்கலாம். என்னை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காரு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இனி எதையும் இவர்கிட்ட மறைக்க கூடாது. குட் மார்னிங் அத்தை. என்னத்த எங்க ரூம் பக்கம்? ஓ, எங்க அக்கா பார்க்க வந்தீங்களா? இல்ல என்ன பார்க்க வந்தீங்களா? என்ன ருக்கு, இது நைட் ட்ரெஸ், நைட்ல போட வேண்டியது. அதுவும் இல்லாம ரூம்குள்ள போட்டுட்டு நிக்கிற வேண்டியத இங்க போட்டுட்டு திரியற. ஏய், என்ன பழக்கம் இது? உன் அக்காவை பாக்குறல, அவ என்னைக்காது இப்படி ஒரு துணிமணி போட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சிருக்காளா? என்னத்த இது? நைட் ட்ரெஸ்ஸா இருந்தா என்ன? வீட்ல தானே போட்டிருக்கேன். என்னமோ நான் வெளியே போறப்ப போட்டுட்டு போற மாதிரிலாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவும் நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? அத்தை, இது காரிடோர், அதாவது ஏன் ரூமுக்கு முன்னாடி. நீங்க இங்க வந்து நின்னுக்கிட்டு அதை போடக்கூடாது இதை போடக்கூடாது, உன் அக்கா எப்படி போட்டிருக்கா அப்படி இப்படி நீ என்கிட்ட கேட்டீங்கன்னா இதுக்கு நான் என்ன சொல்றது? ஏன் அக்கா வளர்ந்த விதம் அப்படி. அவ எப்பவும் பாவாடை தாவாணி சேலைன்னு கட்டிட்டு இருக்கவா. நான் அப்படி கிடையாது. நான் மாடனா வளர்ந்தேன். என் புருஷன் எனக்கு மாடனா துணிமணி வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால நான் இப்படி போட்டுட்டு திரியறேன். அதுவும் இல்லாம இதெல்லாம் பத்தி என் புருஷன் தான் கவலைப்படணும். அவர் ஒன்னும் சொல்லலையே. உங்க பிள்ளை எனக்காக காஃபி போட கிச்சனுக்கு போயிருக்காரு. வேணும்னா அங்க போய் கேளுங்க. வாய மூடு இருக்கு. ஏன் பிள்ளைய காஃபி போட கிச்சனுக்கு அனுப்பியிருக்கியா? என்ன பழக்கம் இது? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் அக்கா எப்படி நடந்துக்கிறா, நீ எப்படி நடந்துக்கிற? அவ ஜான் வர்ற வரைக்கும் சாப்பிடுறது கிடையாது. அவனுக்காக காத்திருந்து அவனுக்காக சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவன் வந்த உடனே அவனுக்கு பரிமாறிட்டு அப்புறமா அவ சாப்பிடுறா. ஆனா நீ ஏன் பிள்ளைய காஃபி போட கிச்சனுக்கு அனுப்பியிருக்கனே என்கிட்டயே சொல்ற? எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? காலையிலே பிரஷர் ஏறிற போது. அதுவும் இல்லாம நீங்க இத பத்தி எல்லாம் பேசுறீங்களா? அவ எங்க அம்மா மாதிரி, நான் எங்க அப்பா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, நீங்க யார் மாதிரி அத சொல்லவே இல்லையே. ஏன்ட்ட என்ன புருஷனுக்கு காப்பி போட்டு கொடுக்கணும் சோறு பொங்கணும்னு சொல்றீங்க. சரிதான், உங்க பாயிண்ட் படி வரேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க? வேலைக்காரக்கா சமைச்சது தானே இத்தனை நாளும் ஏன் மாமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம என்னைக்கு நீங்க என் மாமாக்கு பரிமாறி இருக்கீங்க? அப்போ இத பத்தி எல்லாம் நீங்க பேசக்கூடாது, பேசவே கூடாது. நல்ல பொண்ணை பார்த்துதான் கேட்டுனேன், இப்பலாம் தெரியுது. அவளதான் இத்தனை நாளும் கேட்டவள நினைச்சேன். ஆனா அவ தங்கம், நீ சரியான பித்தளை. எங்க இருந்துதான் எனக்குன்னு வந்து வாச்சிருக்கியோ. இங்க பாரு, இந்த மாதிரி போயிட்டு இருந்த உன்னை அடிச்சு வீட்டை விட்டே துரத்த வேண்டியதா இருக்கும். மாமியாரே, என்ன அடிச்சு வீட்டை விட்டு துரத்த போறீங்களா? என்ன நீங்க துரத்துறீங்களா, உங்களை நான் துரத்துறேனான்னு பாப்போமா? இங்க பாருங்க, அம்பட்டு சொத்தும் என் பேர்ல இருக்கு. போறதா இருந்தா நீங்க தான் வெளியே போகணும். என்னமோ இந்த ருக்கு சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, ஏன் அசல் குணத்தை நீங்க இன்னும் பார்க்கலல. ஜேம்ஸ் கிட்ட கேளுங்க, தெரியும். இங்க பாருங்க, ரொம்ப குரலை உயர்த்தி பேசாதீங்க. பக்குவமா பணிஞ்சு நடந்துக்கிட்டா உங்களுக்கு மரியாதை. இல்லாட்டி நான் எப்படிப்பட்டவனே உங்களுக்கு காட்ட வேண்டியதா இருக்கும். என் அக்கா கிட்ட ஆடுற ஆட்டமெல்லாம் என்கிட்ட ஆடாதீங்க. போய் மகாவை கூப்பிட்டு விசாரிங்க நான் எப்படிப்பட்டவனு. அப்ப தெரியும் உங்களுக்கு. சி, என்ன பொண்ணுடி நீ? என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டல. உன்ன மாதிரி ஒரு துரோகிய நான் பார்க்கவே இல்லை. அப்படியே பணிஞ்சு பணிஞ்சு நல்லவ மாதிரி பேசி நாடகம் போட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சி ஏன் காலையே தள்ளி விடுறியா? அடியே, எத்தனை நாளைக்குனே நானும் பாக்குறேன். இங்க பாரு, எப்ப எனக்கு எதிரா நின்னு இந்த அளவுக்கு பேசுறதுக்கு உனக்கு துணிச்சல் வந்துச்சோ, அதுக்கப்புறம் நான் யாருன்னு நீ பார்க்க வேண்டிய கட்டாயமும் இருக்குல்ல. பாரு, இதுக்கெல்லாம் சேர்த்து எப்படி அவமானப்பட்டு கூனி குறுகி இந்த வீட்டை விட்டு போக போறேன்னு பாரு. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு கதறியா இல்லையான்னு பாரு. என்ன மாமியாரே, நேரடியா சவாலா? நீங்க என் காலை பிடிச்சி கதற நேரம் ரொம்ப இல்ல. கூடிய சீக்கிரமே என்ன மன்னிச்சிரு. நான் பண்ணதெல்லாம் தப்பு. இனி நாம எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமா இருக்கும். நான் எப்பவுமே உங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டேன். என்னை இந்த வீட்டை விட்டு விரட்டிராதம்மா. ஏம்மா, நான் உனக்கு பணிஞ்சு நடந்துக்கிறேன். உன் காலை வேணும்னா பிடிச்சு விடட்டான்னு சொல்ற நேரம் கூடிய சீக்கிரம் வரும். இங்க பாருங்க, போனா போகுது போனா போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தா ஏங்கிட்டே அவங்க ஆட்டத்தை காட்டுறீங்க. எப்படி எப்படி மகாவ ஏன் கையால கழுத்தை பிடிச்சு தள்ளணுமா? அவ ஏன் கூட பிறந்த அக்கா, அத மறந்துடாதீங்க. ஏன் அக்காவை நான் தரத்துறன்னு என்ன உள்ள கூட்டிட்டு வருவீளா? இப்ப புரியுதா அக்கா தங்கச்சி பாசம்னா என்னன்னு? இங்க பாருங்க,
அவ என்ன விட்டு கொடுக்க மாட்டா, நான் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன். தனியா நின்னு அழ போறது நீங்க தான். குட் மார்னிங்மா. டீ குடிக்கீங்களாமா? வெக்கமா இல்ல? எனக்கு பிள்ளைய பிறந்துக்கிட்டு பொண்டாட்டிக்கு காப்பி போட்டுக்கிட்டும் கூஜா தூக்கிக்கிட்டும் அலையிற. என்னம்மா, ஏன் பொண்டாட்டிக்கு நான் டீ போட்டு கொடுக்குறேன், இதுல என்னம்மா இருக்கு? டார்லிங், நான் உங்ககிட்ட காஃபி தானே கேட்டேன், டீயா போட்டுட்டு வந்தீங்க? ஐயோ, காஃபி அடி சொன்னேன். நான் அப்ப சட்டி டீ போட்டு வந்துட்டேனே. இரு, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, ஏதோ போட்டுட்டீங்களே, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல, ரூம்ல கொண்டு வைங்க. சேச்சே, நீ இவ்வளவு வருத்தப்பட்டுலாம் குடிக்க வேண்டாம். உனக்கு என்ன வேணுமோ அதை நான் போட்டு தரேன். இரு, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க. என்ன மாமியாரே, இப்பவாது புரிஞ்சிருக்குல்ல உங்க பிள்ளை ஏன் கைக்குள்ள? என்ன புரிஞ்சதுல? இங்க பாருங்க, நீங்க எதுவும் பண்ண முடியாது. ஒரு நாள்லயே என் புருஷன் என்கிட்ட சொக்கி நிக்கிறாரு. அப்புறம் எப்படி உங்க பேச்ச கேட்பாரு? சி, பாக்குறண்டி, அவன் கையாலே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வைக்கிறனா இல்லையான்னு பாரு. அதையும் பாப்போம். வரட்டா? சி, எல்லாரும் எனக்கு எதிரா திரும்பிருக்கீங்கல்ல, உங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன். என்னத்த என்ன பாக்குறீங்க? உங்க நிலைமை இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு மோசமாகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நான் சொல்ல சொல்ல கேட்டிருக்கணும்ல. கேட்டீங்களா? கேட்கல. இப்ப மொத்தமா அவஸ்தைப்படுறீங்களா? எப்படி எப்படி? அந்த ருக்குவ பத்தி எனக்கு தெரியும். ஏன் மருமவ நான் சொல்றதான் கேப்பா. நீ யாருன்னு கேட்டீங்க? இப்ப வச்சாளா ஆப்பு? அக்காளும் தங்கச்சியும் சேர்ந்துகிட்டு உங்களை நடுத்தெருவுல நிப்பாட்டினாலா? எல்லாம் உங்களுக்கு தேவைதான். வாய முடி. நீயும் நேரங்காலத்தோட சேர்ந்து என்ன வதைக்கிறியா? நான் ஏன் உங்களை வதைக்க போறேன்? நீங்க பண்ணின தப்புக்கு அனுபவிக்கிறீங்க. இப்பவும் என்ன நம்புங்க, இதுல இருந்து கரை சேரலாம். ஊரு 2 பட கூத்தாடிக்கு கொண்டாட்டமா, அந்த கதையா இருக்கு. ஓ வேலைய பார்த்துட்டு போ. இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. நான் சொல்றத கேட்டு திருந்தினீங்கன்னா உங்களுக்கு லாபம். இல்ல அவளை எதிர்க்கிறேன்னு சொல்லி நீங்க அம்பட்டையும் மூட்டிக்கிட்டு நிக்காதீங்க. நான் சொல்றத கேளுங்க. அவ 2 பேரையும் நிரந்தரமா வீட்டை விட்டு துரத்துறலாம். என்னடி சொல்ற? என்ன சொல்ற? முதல்ல கோபத்தை விட்டுட்டு நிதானமா இருங்க. நான் போய் குளிச்சிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். போங்கத்த, இப்ப நான் சொல்றதுதான் உங்களுக்கு வழி. கிளம்புங்க. நான் சொல்றபடி கேளுங்க. வேற என்ன பண்றது? நீ சொல்றதான் கேட்டாகணும். அப்ப போங்க, நான் ரூமுக்கு வர்றேன். என்னக்கா அப்படி பாக்குற? நீ ரொம்ப அழகா இருக்க ருக்கு. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் ருக்கு. நீயும் ஜேம்ஸும் ஹனிமூனுக்கு வெளியே போறதுக்காக அத்தா பிளான் பண்ணிருக்காங்க. நீ வெளியே போயிட்டு வாமா. என்னக்கா நீ இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு நான் எங்க போக முடியும்? உன்னை கவனிச்சுக்கணும். இன்னும் மாசம் நெருங்க நெருங்க உனக்கு வேலை செய்யறதே கஷ்டமா போயிரும். உனக்கு யார் பொங்கி தருவா? நான் இங்க இருந்து உன்னை நல்லா பாத்துக்கிறேங்க்கா. குழந்தை பிறந்த பிறகு நாங்க வெளியே போய்க்கிறோம். ஏய் லூசு, நான் என்ன பாத்துக்குவேன். அதான் என் புருஷன் இருக்கார்ல, அவர் என்ன நல்லா பாத்துக்குவாரு. நீ எதுக்கு கவலைப்படுற? அதான் அக்கா கூட இங்க இருக்காங்கல்ல, அதெல்லாம் பாத்துக்குவாங்க ருக்கு. அத்தை இருக்காங்க, மாமா இருக்காரு. பத்தாதுக்கு அம்மா அப்பா அப்பப்ப வந்து பாத்துட்டு போறாங்க. பின்ன எனக்கு என்ன கஷ்டம்? ஏதாவது ஒண்ணுனா அவர் என்ன அம்மா வீட்டுல விட்டுருவாரு. நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. நீ சந்தோஷமா இருக்கணும்டி. சும்மா இருக்கா, எதையாவது சொல்லிட்டு இருக்காத. இம்பிட்டு நேரம் இப்பதான் அத்தை கிட்ட சண்டை போட்டுட்டு வரேன். ஏ அப்பா, என்ன பேச்சுங்கிற? உனக்கு காது கேட்கலையா? இங்க பாரு, தேவையில்லாம அவங்க கிட்ட ஏதாவது சண்டை போடாத. அது நல்லா இல்ல. உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ எல்லாருக்கிட்டையும் இப்படிதான் எதிர்த்து எதிர்த்து பேசுற. வேண்டாம் இருக்கு. முதல்ல நான் தர டாக்குமெண்ட்ல கையெழுத்த போட்டு அத்தை கிட்ட கொண்டு கொடு. அவங்க சொத்து நமக்கு தேவையில்லை. என்னக்கா நீ? நான் மட்டும் இந்த சொத்து மேல ஆசைப்பட்டா இருக்கேன்? இல்லக்கா, அந்த சொத்து என் பேர்ல இருக்கிற வரைக்கும் தான் அத்தை உன்னையும் என்னையும் இங்க நிம்மதியா வாழ விடுவாங்க. இல்லனா நம்மளை எப்ப துரத்தலான்னு இருப்பாங்க. ஏய், இந்த சொத்தை நம்பியா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? அத்தையும் மாமாவும் சம்பாத்தியம் பண்ண சொத்து. அவங்க சந்தோஷமா இருக்கணும். அவங்க பேர்ல தான் இருக்கணும். இங்க பாரு, ஆயுசு முடிகிற வரைக்கும் அத்தை மாமா பேர்ல இருக்கிற சொத்தை யாரு பேர்லயும் மாத்தக்கூடாது. அன்னைக்கே நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நான் சொன்னா நீயும் அத்தையோ கேட்டிருக்க மாட்டீங்க. எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. நீ திரும்பவும் கையெழுத்து போட்டு அத்தை கிட்டேயே கொடுத்துரு. ஜேம்ஸ் ரொம்ப நல்லவன். உன்னை நல்லா பாத்துக்குவான். அவன் உன் கண்ணு கலங்க விட மாட்டான். அதுவும் இல்லாம ஏன் புருஷனும் ரொம்ப நல்லவரு. அதனால நாம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நீ சொத்து அத்தை பேர்லயே கையெழுத்து போட்டு கொடுத்துரு இருக்கு. சரிக்கா, உன் விருப்பம் எதுவோ அதுபடியே நான் செய்யறேன். போதுமா? நீ ஏன் சும்மா தேவையில்லாம கவலைப்படுற? ரொம்ப சந்தோஷம் டி. உன்னை நான் இப்படி பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். நீ என் தங்கச்சி.
நீ எப்பவுமே நல்லா இருக்கணும் ருக்கு. ஐயோ அக்கா, நான் நல்லா தான் இருப்பேன், நீ தேவையில்லாம கவலைப்படாத. ஆமா, வெளியே எங்கேயாவது போறியா? வரியா? புடவை எடுக்க தான் போறேன். எல்லா புடவையும் ஜாக்கெட் ஃபுல்லா டைட் ஆயிட்டு இனி பிரிச்சு தைக்கிறதுலாம் இவருக்கு பிடிக்காது. அதான் வேற பிளவுஸ் எடுத்து தைக்க கொடுக்கணும். நீ போயிட்டு வாக்கா, அத்தான் வராருல, நீங்க 2 பேரும் அப்படியே ஜாலியா போயிட்டு வாங்க. எனக்கு இங்க வேற வேலை இருக்கு. அப்படி என்னடி வேலை, என்கிட்ட சொல்லாம? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அக்காவை போய் பார்க்கவே இல்ல. அத்தான் வேற அவளை போய் பார்த்து தைரியம் சொல்லுமா, எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதான் ஜாக்சனையும் பார்த்துட்டு அத்தானையும் பார்த்துட்டு வரணும், அக்காவையும் பார்க்கணும். ஆமாண்டி, அவங்க ரொம்ப நல்லவங்க, ஆனா ரொம்ப பயப்படுறாங்க. அவங்களுக்கு தைரியம் சொல்லு. அதுக்கெல்லாம் சேர்த்துதான் எலிசபெத் இருக்கால தைரியமா. பாவம், அந்த அக்கா ரொம்ப பயந்த சுவாபம் தான். நான் போய் பார்க்கறேன். சரி ருக்கு, கவனமா இரு சரியா? நான் பாத்துக்கிறேன்க்கா, நீ கவலைப்படாத. சரிடி என் செல்லக்கா, சந்தோஷமா ஹாப்பியா போயிட்டு வா சரியா? நான் வரேன். சரிடி. எனக்கு ஏதாவது வாங்கணுமா ருக்கு? அதெல்லாம் வேண்டாம், எல்லாத்தையும் நீயே வாங்கிட்டு வந்துட்டா அப்புறம் நான் ஜேம்ஸ் கூட எப்படி சுத்துறது? அதுவும் சரிதான். சரிடி. சரிக்கா, கவனமா இரு, வரேனே. சரி. ஏங்க எம்பட்டு நேரம் குளிப்பீங்க, சீக்கிரமா வாங்க. என்ன அக்காவும் தங்கச்சியும் பேசி முடிச்சாச்சா? இரு வர்றேன். அதெல்லாம் பேசி முடிச்சாச்சு, நீங்க வாங்க. இருடி, டவலை காய போட்டுட்டு வரேன். சரி. இப்போ இப்போ எங்கப்பா போயிட்ட? இப்ப வாப்பா, எம்போட்டு நேரம் கூப்பிடுறேன், எங்கடா போவியே தெரியல. கக்கூஸ்ல போய் உட்கார்ந்தனா எந்திச்சு வரவே மாட்டியா? உள்ள என்ன 1.5 மணி நேரம் குடியா எடுக்கற? சீக்கிரம் வாப்பா. ஏமல, உங்க ஆத்தா தொந்தரவு தாங்க முடியாம நிம்மதியா இருக்கிற ஒரே இடம் கக்கூஸ் தான். அங்கேயே வந்து புளு 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 புளுன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கியே, என்னத்துக்கு? இப்போ உனக்கு விஷயம் தெரியாதுல, அதான் இப்படி பேசுற. இப்போ காலையிலே போய் பார்த்தனா, அப்படியே மகாச்சிட்டி ரூமுக்கு போலான்னு அந்த பக்கம் போயிட்டு இருந்தேன். அந்த பக்கம் போகும்போது தான் தெரிஞ்சது, அப்பா உங்க அம்மா டெரர், என்ன சத்தம். அப்படியே ருக்குச்சிட்டு கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. இது நீ போடுற உடுப்பா, இத போட்டுட்டு இங்க திரியா? உன் அக்கா காடி எப்படி சேலை கட்டிட்டாளேடா, நீ இப்படி போட்டுட்டு இருக்க, உன்னை சீக்கிரமே வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு பாடு. அப்படி இப்படின்னு ஆச்சி என்னமா பேசிச்சு தெரியுமா? இல்ல, நிஜமாவா சொல்ற? சண்டை வரும்னு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. இல்ல, ஜேம்ஸுக்கு தெரியுமா? நீ வேற அந்த நேரம் பார்த்து ஜேம்ஸ் அங்க இருந்து காப்பியை போட்டுட்டு கொண்டுட்டு வந்தானே ருக்குச்சிட்டிக்கு. ஆச்சி சீ, இதுக்கு தான் உன்னை பெத்து விட்டுருக்கணும். அப்படி இப்படி நீ யோசிச்சு ஜேம்ஸ் வேற வெக்கமே படாம ஏன் பொண்டாட்டிக்கு நான் போட்டு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு டீ குட்டானா, ருக்குச்சிட்டி வர அந்த நேரம் பார்த்து எனக்கு டீ பிடிக்காத, உன்கிட்ட காஃபி தான் கட்டன்னு சொல்லிச்சு. உடனே அவன் சரி மறுபடியும் காஃபி போட்டுட்டு வாடான்னு போனான். வெக்கமே இல்லாம போடியேன்னு ஆச்சி கிளி கிளின்னு கிழிச்சிச்சு. அதெல்லாம் பெருசுப்படுத்தவே இல்லை தெரியுமா? ஆத்தா மகமாயி, நீ ஏன் இந்த முறை முறைக்கிற? ஏன் தம்பிக்காரன் அவன் பொண்டாட்டிக்கு, அதுவும் புது பொண்டாட்டிக்கு காபி போட்டு கொடுத்துருக்கான், உனக்கு கொடுக்கலன்னா இத்தனை முறையும் முறைக்கிறியா? ஏய்யா, நேத்து வந்தவா இந்த வீட்டுக்கு, அவளுக்கு அவன் காஃபி போட்டு கொடுக்கறான். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு காஃபி போட்டு கொடுத்திருப்பீரா? இது ஒரு பிரச்சனைனே இதுக்கு கோவிச்சுக்கிட்டு வடியாக்கும். அங்கே எம்படி சண்டை போயிட்டு இருக்கு. நல்ல வேளை இதெல்லாம் நீ தப்பிச்சேன்னு நினைச்சுக்கோ. ஆச்சி ருக்குச்சிட்டியா வீட்டை விட்டு வடாட்டிடுவன்னு சொல்லிட்டு என்ன கிளி கிளிக்குது தெரியுமா? அமல, நீ ஒருத்தனே போதும் இவருக்கு கொடி பிடிச்சிக்கிட்டு வர்றதுக்கு. இங்க பாரு, உங்க ஆச்சி வேற ட்ரெயின் சொன்னா அவ அப்படியே பயந்து ஓடிடுவாளாக்கும். அவ எல்லாத்தையும் வெறுக்க போறா. சொத்து அவ பேர்ல எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க ஆச்சி யோசிச்சிருக்கணும். இத்தனை வருஷம் ஆச்சி மூத்த மவன், உங்க அப்பாக்கு ஏதாவது கொடுத்துருக்குமா? அதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நீ சத்தமா பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துட்டா, இது ஆச்சி முன்னாடி போய் பேச வேண்டியதானே? ஏமா அப்படி சொத்து சொத்துன்னு எல்லாம் அலையறீங்க? அப்பா சம்பாத்தியம் பண்ணி நான் நிறைய சம்பாத்தியம் பண்ணி உனக்கு என்ன வேணுமோ அதை தருவேன். அடுத்த சொத்துக்குலாம் அப்படி அலையாதீங்க சரியா? அத்தியாட்டி, என் புள்ள எப்படி சொல்றானு? என் தங்கம் அவன் சம்பாத்தியம் பண்ணி உனக்கு தருவான், வேற என்ன குறை உனக்கு? ஆமா, அப்பனும் அவனும் இதே சொல்லி சொல்லி என் வாயை அடைச்சிருங்க. நிஜமா தான் சொல்றேன், உனக்கு 10 டைமண்ட் நெக்லஸ், அப்புறம் 10 கோல்டு நெக்லஸ், அப்புறம் பெரிய காடு, பெரிய வீடு எல்லாம் இந்த ஜாக்சன் சம்பாத்தியம் பண்ணி தருவேன். நீ கவலைப்படாத சரியா? உன்னை நான் நல்லா பாத்துக்குவேன். ஐ லவ் யூ அம்மா. நீ சொன்னதே போதும். இங்க பாரு, அங்க சண்டை இங்க சண்டைன்னு தலைய விடாத. உங்க ஆச்சி அவ்வளவுதான், உண்டு இல்லைன்னு ஆக்கிரும். நீ உண்டு, உன் வேலை உண்டுன்னு இரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் சண்டை போட்டு ஒளிஞ்சு நின்னு என்னன்னு பார்த்தேன் தெரியுமா? நான் நேர்ல எல்லாம் போல. நீ கவலைப்படாதம்மா, என்னையெல்லாம் ஆச்சு ஒண்ணும் சொல்லாது. அம்மா பாப்பா அங்க இப்பதான் ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிக்க போறேன்னு போனா, போய் பாரு போ. அவளை தனியா அனுப்பாதன்னு எத்தனை தடவை சொல்றது? ஏன் அனுப்புன?
சரிடா. ஏடி, இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. இங்க பாரு, நான் ஒண்ணு சந்தோஷமா தானே வச்சிருக்கேன். ஆமா ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிட வாங்க. சரிடி, நீ போ, நான் குளிச்சிட்டு வரேன். ஆ சரிங்க.